ஒரு சிட்டி மட்டும் இல்ல, இந்தியால இருக்கக்கூடிய டாப் 5 பிக்கெஸ்ட் டெக் ஹப்ல ஒன்னு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கொட்டி கிடக்குது. பட் இப்போ இங்க ஐடில ஜாப் எடுக்கிறது எவ்வளவு டஃபா இருக்கு. முன்னாடிலாம் டிகிரி இருந்தா ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க் இருந்தா ஜாப் கிடைச்சிரும் சொல்லுவாங்க. இப்போ கம்பெனி ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில் எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஐடில ஜாப் எடுக்கிறதுக்கு இந்த ஏஐ வேர்ல்டு ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நிறைய விஷயம் மாறிடுச்சு. சோ இவ்வளவு நெகட்டிவ்க்கு மத்தியில ஐடில ஜாப் எடுக்கிறது ஸ்டில் குட்டா அப்படின்னு கேட்டா எஸ். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில ஒண்ணுதான் ஐடி இண்டஸ்ட்ரி. நல்ல குட் பேக்கேஜ், லாங் டேர்ம் கரியர் growth கொடுக்கறது இந்த ஐடி இண்டஸ்ட்ரி தான். சோ இன்னைக்கு நம்ம ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய, ரியல் டைமா ஒர்க் பண்ணக்கூடிய, நான் ஐடில இருந்து ஐடில ஸ்விட்ச் பண்ணவங்க, பிரஷரா ஸ்விட்ச் பண்ண ஐடில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க பீப்புளை தான் இன்டர்வியூ பண்ண போறோம். இன்னைக்கு வந்திருக்கிறது ஐடி மெட்ராஸோட ரிசர்ச் பார்க். நான் சுமன். வாங்க போலாம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்க உங்க கரியரை ஐடில ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வாங்க போலாம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Hi bro, what's your name and where are you from? ஹாய், என் பேர் லோகேஷ். நான் கும்பகோணத்துல இருந்து வரேன். Okay, what's your current position? நான் பிசினஸ் அனலிஸ்டா இருக்கேன். So, உங்களோட பேக்ரவுண்ட் டிகிரி என்ன? நீ எப்படி ஜாப் எடுத்தீங்க? நான் பிசிஏ அண்ட் எம்பிஏ பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஐடில ஒர்க் பண்றீங்க, பிசினஸ் அனலிஸ்டா. ஸோ கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கீங்க. எப்படி டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணீங்க? உங்களோட ஸ்டோரி எனக்கு ஷார்ட்டா ஷேர் பண்ணலாமா? பிசிஏ அண்ட் எம்பிஏ வந்து கோடிங் பேக்ரவுண்ட் அண்ட் பிசினஸ் அனலிஸ்ட் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்தேன். 2020 கொரோனா பேட்ச்ல தான் லாஸ்ட் செமஸ்டர்ல முடிச்சேன், கம்ப்ளீட் பண்ணேன். அந்த டைம்ல ஐடி செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லே ஆஃப் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஜாப் தேடுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கும்போது சேல்ஸ்ல தான் எனக்கு கிடைச்சது. ஸோ சேல்ஸ் ஜாப்ல சரி வேலையே இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம உள்ள போலாமே அப்படின்றதுனால அப்ப சேல்ஸ் ஜாப்ல போனேன். அப்புறம் 3 இயர்ஸ் அங்கேயே தான் ஒர்க் பண்ணேன். ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரெஷரைஸ்டு ஜாபா இருந்தது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்ல. ஸோ எனக்கு ஐடில போகணுன்ற ஒரு ஆசை முன்னாடில இருந்து இருந்தது. ஸோ அதை பர்சியூ பண்றதுக்காக நான் வேற ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணி அதுல இருந்து இப்ப ஐடில பிசினஸ் அனலிஸ்டா இருக்கேன். என்ன ஸ்கில் செட் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க and என்ன கோர்ஸ் எடுத்தீங்க? நான் டேட்டா சயின்ஸ்ன்ற கோர்ஸ் எடுத்தேன். ஸோ அதுல வந்து பைத்தான், எஸ்கியூஎல், பவர் பிஐ டூல்ஸ், இந்த மாதிரி டேட்டா ரிலேட்டடா ஹேண்டில் பண்ற சில ஸ்கில்ஸ் எல்லாமே அதுல இருந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஓவராலா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில தான் வந்து நான் இந்த கோர்ஸை எடுத்தது. பிகாஸ் சேல்ஸ் ஜாப்ல இருந்து டொமைனே மாற போகுது அப்படிங்கும் போது ஸ்கில்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்ஸ்கில் பண்றதா ஒரே வழின்னு நினைச்சு நான் கோர்ஸ் எடுத்து பண்ணேன். என்ன கோச்சிங் கொடுத்தீங்க? என்ன ட்ரைனிங் மூலமா அந்த கோர்ஸ் பண்ணீங்க? குவின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. எடிடெக் பிளாட்ஃபார்ம். எஸ், HCL குவி. அவங்க மூலியமா வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் தான் நான் பர்சியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அவங்க மூலியமா தான் இப்போ எனக்கு ஜாபும் பிசினஸ் அனலிஸ்டா கிடைச்சது. இந்த கோர்ஸ் எடுக்கிறப்போ நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஸோ நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நம்ம படிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தப்போ நிறைய ரிசர்ச் பண்ணதுல ஐஐடி ஸ்டாஃப்ஸ் மூலியமாவே நமக்கு வந்து கோர்சஸ் சொல்லி தராங்க. ஸோ நமக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு அவங்க கிட்டே டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போது ஸோ ஓகே நமக்கு அது பெட்டரா இருந்துச்சு. அண்ட் கோர்ஸ் எண்ட் ஆஃப் த கோர்ஸ்ல உங்களுக்கு ஐஐடி சர்டிபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அது உங்களுக்கு இன்னும் உங்களோட ப்ரொஃபைல பெனிஃபிட்டா இருக்கும், ஸ்ட்ராங் பண்ண முடியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த கோர்ஸ் குவில சூஸ் பண்ணியிருந்தேன். குவி உங்களோட கரியர் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த 5 இம்பார்ட்டன்டான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா அது என்ன 5 இம்பாக்ட் சொல்வீங்க? குவில கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜ், நம்மளோட தாய்மொழியிலேயே வந்து நம்மளால கத்துக்க முடியும். தமிழ்லயே வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வரும். பட் இருந்தாலும் வந்து தமிழ்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கும் போது நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், வேகமா படிக்க முடியும். அந்த ஒரு பெனிஃபிட் எனக்கு இங்க இருந்தது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு ஒரு கம்பெனிஸ் வந்து வரும்போது அந்த கம்பெனிஸ்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சோ அப்படிங்கிற அந்த மென்டார் கைடன்ஸும் நமக்கு இருந்துச்சு. சோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடா நமக்கு ஏதாவது queries இருக்குது, அவங்க கோர்ஸ் மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட்ஸும் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம வந்து டெலிவர் பண்றதுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம அதை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த டேட்டா சயின்ஸ் இண்டஸ்ட்ரி லெவல்லயே வந்து கொண்டு போவாங்க. சோ இந்த ஒரு விஷயமும் ஒண்ணு இருக்கு. நாலாவது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் தான் நமக்கு வந்து நடத்துறாங்க. ஐஐடி ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாரும் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க. சோ அவங்க மூலியமா நமக்கு கிடைக்கும் போது சோ இன்னும் ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணுங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். சோ உங்களுக்கு மென்டர் பண்றது வந்து ஐஐடி ஸ்டாஃப்.
எஸ், அவங்க மூலியமா தான் எனக்கு மென்டார்ஸ் எல்லாமே நடந்தது. இந்த கோர்ஸ் முடிய எவ்வளவு டூரேஷன் ஆச்சு அண்ட் இப்ப ஜாப் எடுத்து எவ்வளவு மந்த் எவ்வளவு இயர் ஆகுது? இந்த கோர்ஸ் முடியறதுக்கு எனக்கு 6 months டைம் Okay. எடுத்தது. சோ கம்ப்ளீட்டா வந்து சொல்லி கொடுக்கறது வந்து ப்ராஜெக்ட் முடிச்சு சர்டிபிகேட் முடியற வரைக்கும் எனக்கு 6 months ஆச்சு. சோ இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு 7 months ஆகுது. அந்த ரியல் டைம் இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி சொல்லலாமா? இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்ணீங்க? எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு? ஆக்சுவலா சேல்ஸ்ல இருந்து ஐடிக்கு வரும்போது எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்தது. சோ எப்படி நம்ம டெக்னிக்கல் வைஸ் வந்து ஒரு இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணது இல்ல, எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம்ன்ற அந்த ஒரு பயம் இருந்தது. கோர்ஸ்லாம் முடிச்சு பிளேஸ்மெண்ட் டைம்ல வந்து ஒரு 5 இன்டர்வியூ வந்து நான் கிளியர் ஆக 6வது இன்டர்வியூ தான் நான் வந்து கிளியர் பண்ணேன். சோ அந்த 5 இன்டர்வியூல நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், சோ அதை எப்படி வந்து நீங்க சால்வ் பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி குவில இருந்து எனக்கு வந்து சில சப்போர்ட்டும் கிடைச்சது. சோ அவங்களே வந்து ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணி ஜிமீட்லயே ஆன்லைன்லயே அவங்க வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்றதை ரிவ்யூ பண்ணி நமக்கு சொன்னாங்க. சோ அது எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. சோ நான் எங்க லேக் ஆகுறேன், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற அந்த ஐடியாவும் எனக்கு கிடைச்சது. ஏஐ எந்த அளவுக்கு உங்க ஜாபை ரிப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏஐ ஜாப வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏஐ அப்படிங்கறது வந்து ஒரு ஹியூமன் எரரை வந்து கரெக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சோ ஒரு கம்யூனிகேஷன் வைஸ் ஒரு கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து ஹியூமனுக்கு தான் இருக்கு. சோ அதை அப்ளை பண்ணும்போது தான் வந்து ஏஐ வந்து அந்த டேட்டாவா எடுத்துக்கும். சோ ரியல் டைமா பார்க்கும்போது ஏஐ எடுக்காது. ஹியூமன்ஸ் வந்து அது கூட ஒரு அசிஸ்டன்டா வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஹியூமன் எரர் பண்றத அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போற விஷயமா தான் நான் பாக்குறேன். சோ ஃபியூச்சர்ல ஏஐ டேக் ஓவர் பண்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். பிசிஏ எம்பிஏ சொன்னீங்க, எம்பிஏ மேஜர்? எம்பிஏ ஃபைனான்ஸ் மேஜர். பிசிஏ ரிலேட்டடா தான் வருது, வெப் டெவலப்மெண்ட் சைடு வருது. அப்படி பார்க்கும்போது நீங்க எம்பிஏ ஃபினான்ஸ், இப்போ நான் ஐடில இருந்து ஐடி அண்ட் சேல்ஸ் கரியர் கேப்பையும் மாத்தி தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்களே மாதிரியே இதே மாதிரி நான் ஐடில இருந்து ஐடில வரணும், சேல்ஸ் வேற பேக்ரவுண்ட்ல இருந்து திரும்ப வரணும்னு நினைப்பவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் ஐடில ஜாப் எடுக்கிறதுக்கு? நான் பர்சனல் ஒப்பீனியனா நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கரியர் டொமைன் சேஞ்ச் பண்றீங்க, ஒரு கோர்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களோட ரீசன் வந்து கரெக்டா இருக்கணும். சோ ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணுங்க, அந்த ரீசன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதை பேஸ் பண்ணி போங்க. ரெண்டாவது, நீங்க கன்சிஸ்டன்டா வந்து நீங்க ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான் நீங்க ஒரு விஷயத்த வின் பண்ண முடியும். சோ நீங்க எந்த பேசிஸ்ல நீங்க நான் ஒரு 10 நாள் வந்து படிக்கிறேன், 11வது நாள் எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருமான்னு கேட்டா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. சோ நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், அந்த கோர்ஸ்ல அவங்க கொடுக்கிற எஃபர்ட்டை விட நீங்க 200% எஃபர்ட் போட்டா மட்டும்தான் நம்மளால அதை வின் பண்ண முடியும். சோ அந்த கன்சிஸ்டன்டி வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் டிசிப்ளினா நீங்க ஒரு நாளைக்கு எனக்கு 2 மணி நேரம் நான் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட நீங்க போனீங்க அப்படின்னா தான் யூ கேன் ஏபிள் டு டு இட். டொமைன் மாறுறது அப்படிங்கறது எதுவுமே வந்து இங்க கணக்கு கிடையாது. சோ ஒன்லி அப்பான் யுவர் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தான் இங்க மெயின் மேட்டர். ஓகே ப்ரோ, உங்களோட இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி உங்களை மாதிரி நான் ஐடில இருந்து ஐடில ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. ஹாய் ப்ரோ, வாட்ஸ் யுவர் நேம்? என்னோட பேரு சிவச்சந்திரன். வாட்ஸ் யுவர் கரண்ட் பொசிஷன்? நான் ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியரா இருக்கேன். ஓகே, உங்களோட பேக்ரவுண்ட் எஜுகேஷன் சொல்லலாமா? ஆக்சுவலா படிச்சது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியரா இருக்கேன். ஸோ ஏரோநாட்டிக்கல் டு இப்போ ஐடில ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியர், இந்த ஜேர்னி எப்படி? நீங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமாவே டெஸ்ட் இன்ஜினியரா ஜாப் கிடைச்சிட்டா எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா ஷேர் பண்ணலாமா? ஆக்சுவலா ஏரோநாட்டிக்கல் இன்ஜின் முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் ஃபீல்ட்ல தான் டிசைன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கோர்ஸ் பண்ணீங்க அண்ட் என்னென்ன ஸ்கில் செட் கத்துக்கிட்டீங்க? நான் படிச்ச கோர்ஸ் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வித் பைத்தான் அண்ட் செலினியம். கத்துக்கிட்ட டூல்ஸும் அதுதான், பைத்தான், செலினியம், MySQL. நேம் சொல்லலாமா? ஆன்லைனா ஆஃப்லைன்? ஆக்சுவலா நான் வந்து ஆன்லைன்ல தான் படிச்சேன். சோ அதுதான் பெஸ்ட் ஆக்சுவலா. என்ன கோர்ஸ் கொடுத்தீங்க? என்ன கோச்சிங் மூலமா கத்துக்கிட்டீங்க? பண்ண கோர்ஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான். படிச்ச இன்ஸ்டிடியூட் குவி. குவி பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தான். சோ அவன் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கும் ரெஃபர் பண்ணான். சோ அதுக்கப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு பையனும் சேர்ந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி இப்போ பிளேஸ்மெண்ட் ஆயிட்டோம். குவி உங்களுக்கு இந்த 5 இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு உங்களோட கரியரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முக்கியமான இம்பாக்ட் வந்து என்னோட ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது தான். என்னோட ரெசியூமை பெட்டரா பில்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கரியருக்காக ஃபோக்கஸ் பண்ணி. சோ அதே மாதிரி இந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி எனக்கு ஆன்லைன் மூலியமாவே இதை பண்ண பிடிச்சது இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டா இருந்தது. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா பிளேஸ்மெண்ட். சோ இவங்க கொடுத்த பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டா இருந்தது. சோ எனக்கு 3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். 3rd இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். ரியல் டைம் இன்டர்வியூ எப்படி இருந்துன்னு சொல்லுங்க ஜாப் எடுக்கும்போது. ரியல் டைம் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி இங்க மார்க் இன்டர்வியூஸ் நடந்தது. சோ அந்த மார்க் இன்டர்வியூஸ்ல மேக்ஸிமம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பண்றோம். இங்க பண்ணும்போது ப்ராஜெக்ட்லயே வந்துட்டு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்றோம், அது எப்படி ஒர்க் பண்றோம், ரியல் டைம் ஓரளவு ரியலான எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு நல்லாவே கிடைச்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் அந்த மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டோம். சோ ரியல் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. சோ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே பிளேஸ் ஆயிட்டேன்.
ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் கரண்ட் ஜாப்? கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. லோகேஷ் அண்ட் சிவசந்திரனோட ஜேர்னி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. HCL குவி இதே மாதிரி 4 மில்லியனுக்கு மேற்பட்ட லேர்னர்ஸ் கரியர்ல அப்ஸ்கில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. குவியோட ரெப்ரசன்டேட்டிவ்ட்ட கனெக்ட் பண்ண போறோம், பேச போறோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு நான் ஐடில இருந்து ஐடில இருக்கீங்க, இவங்களோட ஜேர்னி மாதிரி உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரே. வாங்க போலாம். HCL குவியோட எக்ஸ்பர்ட்டோட நாம இருக்கோம், வாங்க பேசலாம். ஹலோ, ஹாய். Hi. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி எனக்கு ரொம்ப சுருக்கமா அறிமுகப்படுத்திக்கங்க. So myself Kalki. ஓகே. So நான் HCL குவியோட 4 years associate ஆயிருக்கேன். So Okay. I'm a senior manager right now. Oh. So நான் இங்க வந்து programs consulting plus program manager ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. So I help people to upskill to get into dream jobs. ஓகே. ஸோ என்னோட பேர் பிரேம். ஸோ நான் HCL குவியில் நானும் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் சீனியர் மேனேஜர் ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் ஃபுல்லாகவே நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ உங்களோட அலுமினிஸ்ட்டை நான் பேசினேன், நான் ரொம்ப கியூரியஸாக இருக்கேன். HCL குவி எப்படி ஒரு பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபார்மை நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோட டீச்சிங் எப்படிங்கிறத எனக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வாட் இஸ் குவி, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எஸ். ஸோ HCL இஸ் நத்திங் பட் வி ஆர் அ குரூப் கம்பெனி ஆஃப் HCL. ஓகே. ஸோ குவி இஸ் நத்திங் பட் கிராப் யுவர் வெர்னாகுலர் இம்ப்ரிண்ட். ஓகேவா? கிராப் யுவர் வெர்னாகுலர் இம்ப்ரிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. லைக் நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய கோர்சஸ் இருக்குது இல்லையா, நிறைய டொமைன்ஸ் இருக்குது. பட் என்ன மேஜர் ப்ராப்ளம்னா அவங்களோட தாய்மொழியில் படிக்க முடியாமல், இங்கிலீஷ் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல், லைக் கம்மிங் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லேருந்து வரவங்க கூட நிறைய பேர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண குவி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லைக் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் லைக் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணி we make them to train and upskill. ஓகே. ஓகேங்களா? காட் இட். So, நேட்டிவ் லாங்குவேஜ்ல Exactly. கோடிங் So கத்துக்கிறது. that is nothing about vernacular language Okay. learning. So இந்த vernacular language வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறதுக்காக HCL குவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, so we have program collaboration with IIT Madras, Intel, MongoDB, NASCOM. ஸோ Okay. இந்த மாதிரி வந்து அவங்களும் சர்டிஃபிகேஷன்ஸும் ம். பண்ணிட்டு இருக்காங்க. we have course collaborations as well. So what we do is that, so நம்மளுடைய mentors இருக்காங்க இல்லையா, so mentors is coming from product based companies, industry experts. ஓகே. ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்னா நான் யாருன்னு மீன் பண்ணுறேன்னா, இப்போ 10+ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் பர்டிகுலர் டொமைன், ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த டொமைனில் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்னுங்கும் போது லைக் அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய மேபி தே மைட் பி ஒர்க்கிங் இன் US பேஸ்ட் அந்த மாதிரி கம்பெனிலேருந்து வர ஒரு பெயின் ஸ்ட்ராங் அவங்ககிட்ட வந்து கண்டென்ட் சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி, ஸோ இண்டஸ்ட்ரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சிலபஸை வந்து நாங்கள் ரெடி பண்ணி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ சிம்பிளாக சொல்லணும், இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமேசான், ஜோகோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது நார்மலாக உங்களுக்கு என்ன தெரியுமா, Okay. எனக்கு கேட்ட தெரியுமா, கிடையாது. அந்த துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ. ஸோ அவங்க வந்து தே ஆர் ஸ்ட்ரக்சரிங் த ப்ரோக்ராம் கரிக்குலம், ஓகே. they are helping to train our people and they are also giving the guidance. ஓகே. So this is about GUVI. 2026ல ஐடில ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன ஸ்கில் செட் கத்துக்கணும், நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஸோ ஸ்கில் செட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐடினா கோடிங் மட்டும் தான் இருக்கு. ஸோ கோடிங் மட்டும் தெரிஞ்சா எல்லாமே பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனிங் எடுத்துக்கோங்க, UI UX இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, ஸோ அது இல்லாமல் பிசினஸ் அனாலிட்டிக்கல் மார்க்கெட்டிங், ஸோ இதோட சேர்ந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ப்ரோக்ராம் டேட்டா சயின்ஸ் ஆகட்டும், ஃபுல் ஸ்டாக் ஆகட்டும், AIML ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு ஐடி பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இங்கே என்ன நிறைய பேரோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, தியரட்டிக்கலாக படிச்சுட்டு நம்ம காலேஜ் வெளியே வந்த உடனே எனக்கு வந்து ஒரு 12 lakhs per annum 14 lakhs per annum கிடைச்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக Okay. கிடையாது. ஸோ என்ன கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸ்கில் செட். ஸோ தியரட்டிக்கலாக நம்ம படிச்சுட்டு எடுத்துட்டு போய் உடனே நம்ம கிளைண்ட் கிட்ட போய் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக முடியாது இல்லையா. ஸோ யூ ஷுட் ஹேவ் அ ஸ்கில் செட். அந்த ஸ்கில் செட் என்ன இருக்கணும்ன்றது லைக் வி ஆர் ட்ரைனிங் இட். ஸோ Okay. HCL குவி பொறுத்த வரைக்கும் வாட் வி கோட் டு இஸ் லைக் வி அண்டர்ஸ்டாண்ட் த நீட். ஓகே. ஸோ Okay. மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல என்ன தேவை, கம்பெனிஸ் இப்போ நம்ம கொலாபரேட் ஆன கம்பெனிஸ்க்கு என்னெல்லாம் நீட் இருக்கு, ஸோ அந்த நீடு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கொடுத்து அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு போறது தான் நம்மளுது. ஓகே. ஸோ கோர்ஸ் வைஸ் வந்து நம்ம பேசிக்ஸ்ல இருந்து நம்ம டீச் பண்றோம். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கலாம், ஸோ நான் ஐடியில இருந்து நான் ஐடியில் வரணும் சார், என்னால் பண்ண முடியுமா? ஏன்னா நான் படிச்சது பிகாம் படிச்சிருக்கேன். ஓகே. கண்டிப்பா நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் படிச்சது பி மெக்கானிக்கல். ஓகே. ஸோ Okay. இப்போ நான் ஐடியில் இருக்கேன்னா லைக் ஆப்வியஸா நான் ஒரு கோர்ஸ் டெவலப் கத்துக்கிட்டு சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணதுனால தான் நான் இங்க இருக்கேன். ஸோ சேம் திங் தான் நானும் எல்லாருக்குமே சொல்றது. இப்போ நான் ஐடியில இருந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா கண்டிப்பா முடியும். ஸோ அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்றதுக்கான ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எஸ் வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஓகே. ஏன்னா நம்ம பேசிக்ஸ்ல இருந்து நம்ம டீச் பண்றோம். ஸோ எந்த கோர்ஸ் எடுத்துட்டாலுமே பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம டீச் பண்ணி அதுக்கான லைவ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண வச்சு
வச்சு ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன்ஸோட ஈவன் நம்ம பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது பிகாஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வரும்போது நெட்வொர்க்கிங், ஸோ நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணணும், ஸோ ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுலேருந்து ஸோ எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கண்டிப்பாக எல்லா கம்பெனிஸும் வாங்கன்னு தான் கூப்பிட போகிறாங்களே தவிர கண்டிப்பாக வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக லைக் கண்டிப்பாக எங்கே போனாலுமே தே கேன் ஈஸிலி சர்வைவ். ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் ஹெல்பிங் இட். ஓகே சார். ஸோ குவியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? குவியில் ஒர்க் பண்ணுறதுல பிடிச்ச பார்ட்? யா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேஜர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் நான் ஃபேஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே ஒரு மென்டர்ஷிப் சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க இல்லையா. ஒரு 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 பிரதர் சிஸ்டர், ஒரு பிரதர் டு பிரதர் ஒரு பிரதர் டு சிஸ்டர் ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஓகே நம்ம ஊர்லேருந்து வர பசங்க நம்ம ஜாப்ஸ் கிடைக்காம அப்ஸ்கில்லிங் பண்ண முடியாமல் திறனிட்டு இருக்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை வந்து ரீச் அவுட் பண்ணும்போது தே ஆர் ஆக்சுவலி கெட்டிங் பெனிஃபிட். பிகாஸ் நான் 4 years இங்கே இருக்கின்றதுனால ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் people or got benefited. So அந்த பேசிஸ்ல வந்து பார்த்தோன்னா ஸோ they are getting place, they are getting upskill. தெரியாத ஒரு விஷயத்த ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுமன் ஒரு பர்சன் வரனா அந்த 4 years கழிச்சு வர சுமன் வந்து பார்த்தோன்னா டிஃபரன்ஷியேஷன் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஃப்ரம் ஆர் எண்ட் ஒரு ப்ரோக்ராம் மேனேஜரா எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஜாயினிங். ஓகேங்களா, ஜாயின் பண்ணிட்டா பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சிரும் அப்படி கிடையாது. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி லைக் யூ ஹவ் டு ஒர்க் ஹார்ட், யூ ஹவ் டு கிவ் யுவர் ஹார்ட் அண்ட் சோல்ஸ். அண்ட் அப்படிதான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் படிச்சு they have got placed. What about you? What do you like about your job? ஸோ ஜாப் இந்த சென்ஸ் அதுதான் சேம் அவர் சொன்ன மாதிரி தான். இங்கே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதே கேண்டிடேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நாங்கள் போகிறோமோ இல்லையோ மற்றவங்க வராங்க அப்படின்போது அவங்கள புஷ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு லேடராக நம்ம இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த லேடரில் ஏறி மற்றவங்க வந்து சார் உங்களை நம்பி வந்தேன், நான் இந்த ரீச்ல இருக்கேன்னு சொல்லும்போது தட்ஸ் அ வெரி ஹாப்பினஸ். ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எந்த ஜாப்லயுமே இருக்கான்னு எனக்கு தெரியல மற்றதெல்லாம், பட் வி ஹேவ் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன் நான். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சார். தேங்க்யூ சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஃப்ரெஷராக ஐடியில் ஜாப் எடுக்க நினைக்கிறவங்களுக்கு உங்களோட இந்த இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார், ஹேவ் நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் ரியல் லேர்னரை நம்ம மீட் பண்ணோம். அவங்களோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணோம். குவியோட HCL குவியோட ப்ரோக்ராமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குவி மூலமாக அவங்க கரியரை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. HCL குவி ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களும் இவங்களே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ரிலேட் ஆகுது அப்படின்னா, உங்களோட கரியரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய HCL குவியோட ப்ரோக்ராமை ரெஜிஸ்டர் பண்ணி செக் பண்ணுங்கள். ஃப்ரீ கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தாலுமே இருந்து உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.